திருவண்ணாமலையில உங்களுடைய பாதம் படுது. நீங்க போயிட்டு அண்ணாமலையார தரிசனம் பண்றீங்க அப்படின்னா, ஒண்ண நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய வாழ்க்கையில 0.001% கூட ஆணவம் இல்லாம நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மையான பொருள். ஏனென்றால் பிரம்மதேவருக்கும் பெருமாளுக்கும் ஆணவத்தை ஒழித்து அடிமுடி காண முடியா அண்ணாமலையாராக ஆடிவடும் அண்ணாமலையாராக இருந்தவர் நம்முடைய எம்பெருமான் அண்ணாமலையார் அல்லவா. ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல, 4 மறையை கற்றவன் கூட ஞானி அல்ல, நான் என்ற ஆணவம் எவன் மறைய வாழ்கிறானோ அவன்தான் உண்மையான ஞானி. எவ்வளவு யோகிகள் வாழ்ந்த பூமி திருவண்ணாமலை, எவ்வளவு ஞானிகள் வாழ்ந்த பூமி திருவண்ணாமலை, எத்தனை மனிதர்கள் முக்தி பெற்ற பூமி திருவண்ணாமலை. அங்கு இருக்கக்கூடிய அண்ணாமலையார நீங்க போயிட்டு தரிசனம் பண்றீங்க அப்படின்னா ஆணவம் இல்லாத ஒரு அற்புத மனிதராக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அண்ணாமலையாரை பார்த்த பொழுது, திருவண்ணாமலைக்கு வந்த பொழுது உங்கள் மன